தமிழ் டெக் வலிமலை சேனலுக்கு வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்கணும்னா டாடா ஸ்கை இதை பற்றி தான். இது வந்து பவர் ஆன் ஆகலை, வெறும் ரெட் லைட் மட்டும்தான் எரியுது. நம்மளுக்கு எந்த இதுலேயுமே வந்து ஷார்ட் கிடையாது. அதனால் வந்து இப்போ சிபியு வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு சிபியு ஹீட்ஸிங் வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ சிபியு தான் பார்த்திங்கன்னா ஓவர் ஹீட் ஆகி இதுலாம் பார்த்திங்கன்னா ட்ரை ஆகிருக்கு. ஹீட்ஸிங்லாம் ட்ரை ஆகும்போது என்ன ஆகும்னா வந்து நம்மளுக்கு ஓவர் ஹீட் ஆகி வந்து உள்ளுக்குள்ளார இது வந்து BGA டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருப்பாங்க, பால் கிரிட் அரேன்னு சொல்லிட்டு. பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிளியராக தெரியும். உள்ளுக்குள்ளார பார்த்தீங்கன்னா பால்ஸ் இருக்கும். அந்த பால்ஸ் வந்து என்ன ஆகுனா ஓவர் ஹீட் ஆகி வந்து மெல்ட் ஆகி ஒன்றோட ஒன்று ஷார்ட் ஆகிடும், இல்லைனா வந்து ஓப்பன் ஆகிடும். அப்போ வந்து நம்மளுக்கு பவர் ஆன் ஆகாது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதை ஹாட் ஏர் கன் வச்சு பார்த்தீங்கன்னா இதில் வந்து சைடில் வந்து ஃப்ளக்ஸ் அப்ளை பண்ணிக்கணும். குவாலிட்டியான ஃப்ளக்ஸ் தான் அப்ளை பண்ணணும். லோக்கல் ஃப்ளக்ஸ் அப்ளை பண்ணால் நம்மளுக்கு பால் வந்து பிரியாது. பார்த்தீங்கன்னா இது மாதிரி வந்து ஹாட் ஏர் கன் வச்சு நம்ம வந்து ரீஃப்ளோ பண்ணணும். இப்படி ரீஃப்ளோ பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு விட்டு போன சால்ரிங் இல்லை ஷார்ட்டான சால்ரிங் வந்து நம்மளுக்கு மறுபடியும் வந்து பால்ஸ் வந்து ரீஜாயிண்ட் ஆகும், கன்னிட்டி வந்து கரெக்டாக கிடைச்சிடும். இப்போ வந்து ஈச் ஸ்லீவ் ஷிங்க் இதுக்கு காம்பனண்ட்டுக்கு பதிலாக இது வந்து ரப்பர் மாதிரி இருக்கும் சிலிக்கானில், இது போட்டுக்கலாம். இதை வச்சு பக்காவா சாலிங் பண்ணலாம். இது வந்து நம்மளுக்கு லைஃப் டைம் நல்லா வரும், எதுவும் டேமேஜ் ஆகாது. இதுவே வந்து நம்ம ஹீட்ஸிங் காம்பனண்ட் யூஸ் பண்ணோம்னா பேஸ்ட் மாதிரி இருக்கும். அது வந்து ஒரு குறிப்பிட்ட டைமிங்க்கு அப்புறமா வந்து ட்ரை ஆகி போயிடும். இப்போ வந்து இதை வச்சு சால்விங் பண்ணிக்கலாம் இந்த ஹீட்ஸிங் மெட்டலை. ஓகே, இப்போ பார்த்தோன்னா நம்ம இந்த சிபியு இந்த ப்ராசஸர் ஐசியில் வந்து ஹீட் டிஸ்போஸ் பண்ணுற மெட்டல் வந்து சால்விங் பண்ணியாச்சு. இப்போ வந்து பவர் ஆன் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து டாடா ஸ்கை வந்து ஆன் பண்ணிக்கலாம். பவர் ஆன் பண்ணியாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா எல்இடி எரியுது. ஏவி செலக்ட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ டாடா ஸ்கை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆன் ஆயிடுச்சு. மேலும் இது போன்ற டெக் வீடியோக்களுக்கு தமிழ் டெக் வலிமலை சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.